ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஃபியூஸ் பண்ண பல்ப் வச்சு நம்ம எப்படி எல்இடி பல்பாக மாற்ற போகிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் கிளிக் பண்ணுங்கள். அதான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை தேடி வரும். இப்போலாம் நம்ம வீடியோ போட்டாலே நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போல். அட்லீஸ்ட் இந்த வீடியோ ஒரு 2 பேருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இதேமாதிரி ஒரு ஃபீஸ் பண்ண பல்ப் எடுத்துக்கோங்க. அந்த பல்பில் மேலே டாப் இருக்கணும். நான் அது கேட்டும்போது பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு வந்துச்சு. அதை நான் இப்போ க்ளூ போட்டு ஒட்டிடுறேன். இதேமாதிரி ஒரு ஃபீஸ் பண்ண பல்ப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதேமாரி எல்இடி லைட் எடுத்துக்கோங்க. இதே லைட்டு எடுக்கணும்னு ஒன்றும் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்தமாரி லைட் எடுத்தேன். இது நம்ம பவர் எவ்வளோ தான் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு இது அவுட்புட் ரொம்ப வெளிச்சமாக இல்லை. அதனால் இந்த லைட் எடுத்துக்கிறேன். முன்னாடி நான் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி லைட்டு, இதை வச்சு எல்லோ கலர் லைட், இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் செஞ்சுருக்கேன். அப்படி ஸ்ட்ரீட் லைட் வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம இதே லைட்டே நம்ம எடுத்துக்கலாம். இது அந்த லைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்போ நம்ம அதை ஒட்டணும். நான் பார்த்தீங்கன்னா க்ளூ யூஸ் பண்ணி அந்த லைட்டை பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் ஒட்டிட்டேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க அந்த லைட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணணும். சால்ட்ரிங் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பாருங்கள். நடுவில் பார்த்தீங்கன்னா கம்பி பெருசாக இருக்கும். அதுதான் பாசிட்டிவ். அந்த நம்ம ஒட்டுற லைட் பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் கரெக்டாக பக்கத்தில் இருக்க மாதிரி லைட்டை நம்ம அந்த ஏற்ற மாரி நம்ம ஒட்டிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தாண்ட சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த மிடில் இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இப்போ சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ சால்ட்ரிங் பண்ணது எப்படின்னு நான் உங்களுக்கு இன்னொரு தடவை காமிக்கிறேன். மிடில் இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கம்பி பீஸ் எடுத்து அதில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நான் அழகாக பெண்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா நான் சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கம்பி போகும் பார்த்தீங்களா, அதுதான் நெகட்டிவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த பல்போட மேலே டாப் சர்க்கிள் மாரி ரிங்கு மாரி இருக்கும். அது அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கார்ட்போர்டில் சர்க்கிள் ஆட்டம் நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்க நண்பா. கட் பண்ண அந்த ரவுண்டாக கார்ட்போர்டில் மிடில் பெண்ணால் மார்க் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க அந்த லைட்டை அந்த ஹோல்ஸில் ஒயரை விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டோட எண்டிங் வரைக்கும் நல்லா இழுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அந்த பல்போட மேலே அந்த ஸ்டீல் மாரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை உள்பாக்கமாக விட்டு ஒயரை பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்போர்டுக்கு அந்தாண்ட வெளியில் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்போர்டை அந்த ஸ்டீல் உள்ளே வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஒட்டின லைட் பார்த்தீங்கன்னா கீழே விழாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் போட்ட இடத்துல நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அந்த லைட்டோட பின்னாடி சைடும் ஒயர் வரும், அந்த இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒயர் பார்த்தீங்கன்னா அந்த லைட்லேருந்து பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பல்பு மறுபடியும் எடுத்துக்கோங்க. அந்த எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை அதில் உள்ளே கரெக்டாக பொருந்துதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த அளவுக்கு பல்பை நீங்கள் லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த பல்பை பார்த்தீங்கன்னா அதில் நல்லா வச்சு க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே நான் பார்த்தீங்கன்னா இந்த பல்போட டாப்பை சுற்றி நான் ஒட்டிக்கிறேன். இப்போ பல்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒட்டிக்கிச்சு. இப்போ அதான் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிட்டர் டேப் யூஸ் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சுத்தோ 3 சுத்தோ நான் நல்லா டைட்டாக சுற்றிக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா பல்பு இன்னும் கொஞ்சம் அழகாக கார்க் போட்ட மாரி நல்லாயிருக்கும். இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கிளிட்டர் டேப் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். ஓகே, இந்த கிளிட்டர் டேப் நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டெஸ்டிங் பண்ண போகிற லைட்டை இப்போ லைட்டு எப்படி எரியுதுன்றது இப்போ நான் 9 வோல்ட் பேட்டரியில் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா லைட் சாதாரண ஒரு சிஎஃப் பல்ப் மாரி நல்லா பிரைட்டாக எரியுது. இதை நைட் டைமில் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த ஃபியூஸ் பண்ண பல்பை எல்இடி பல்பை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சா மேபி ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் இடத்துல கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தெரிய வரும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் இந்த மாதிரி விஷயத்தை கற்றுக்க முடியும்.